திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அப்பர் அருள் நெறிமென்ற அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நன்னாளிலே அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியின் 75வது திருப்பாடல் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. முதல்ல பாடல் என்னன்னு பார்த்துட்டு பாடலுக்குரிய விளக்கம் பார்க்கலாம். தங்குவர் கற்பக தாருவின் நீழலில் தாயார் இன்றி மங்குவர் மண்ணில் வலுவா பிறவியை மால்வரையும் பொங்கு உவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவாறு. போன பாடல்ல தமணிய காவினில் தங்குவரே என்று அபிராமி பட்டர் முடித்திருந்தார். அன்னையே, அபிராமி அன்னையே யார் யாரெல்லாம் அன்புருக உள்ளம் உருகி நினைந்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு தேவலோக பதவி, அதாவது இந்திர பதவி கிடைக்கும். அந்த தேவலோக பதவி என்பது இன்பமே, இன்பத்தை மட்டுமே துய்த்து கொண்டு இருப்பது. என்னென்ன நினைக்கின்றோமோ அத்துணையும் தரவல்லது. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், அன்னையை நினைந்தால் அந்த இந்திரலோக தேவலோக பதவி மட்டும்தான் கிடைக்குமா என்று. இல்லையா? அந்த கேள்விக்கு பதிலாக இந்த பாடல் சொல்கின்றார் பாருங்க. தங்குவர் கற்பக தாருவின் நீழலிலே தாயார் இன்றி. எப்படி முடிக்கிறார் பாருங்க. யார் யாரெல்லாம் அன்னையை மனமுருக வேண்டி அவள் நினைவாக, அதாவது அபிராமி பட்டர் போல அந்த சக்தி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் இன்பத்தையே தரக்கூடிய அந்த இந்திரலோக அந்த பதவியும் தந்து எல்லா இன்பத்தையும் தந்து அனுபவிக்க செய்து அதோடு மட்டும் விடமாட்டாளாம். என்ன செய்வாளாம்? தாயார் இன்றி என்றால் எந்த ஒரு தாய் வயிற்றுக்குள்ளும் போகாத ஒரு நிலை, அதாவது பிறவா நிலை. இந்த பிறவி சங்கிலியை நீக்கி அவளுடைய திருவடியிலேயே வைத்துக் கொள்வாளாம். அப்ப அபிராமி அன்னை மட்டுமே தாயாக இருக்கக்கூடிய அந்த உன்னத நிலை. தாரு என்பது வடமொழி சொல். அதை நம்ம விளக்கமாக பார்க்க வேண்டுமென்றால், இப்போ பூ உலகில கற்பகத்தரு என்று சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? துளசியை சொல்லுவாங்க, அப்புறம் தர்பையை சொல்லுவாங்க, நெல் சொல்லுவாங்க, அரச மரம், பில்வ மரம், இந்த 5 சொல்லுவாங்க. ஆக செடிகளையும் மரத்தையும் சேர்ந்து தாரு, அதை உணர்த்துவதற்காகவே தாரு என்று குறிப்பிடுகின்றார். செடிகளையும் குறிக்கும், மரத்தையும் குறிக்கும். எங்க அரச மரம் என்பதும் தெய்வீகம் பொருந்திய மரம். மூப்பெரும் தேவதைகளும் வாழக்கூடிய மரம். அரச மரத்தை காலங்காத்தல யாரெல்லாம் வளம் வருகின்றார்களோ அவர்களுக்கும் நினைத்தது கைகூடும், குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இல்லையா? அதுவும் அப்புறம் துளசியும் விஷ்ணு அம்சமாக சொல்லுவாங்க, தர்பை பிரம்மனுடைய அம்சமாக சொல்லுவாங்க. நெல் என்பது தவம் செய்பவர்கள், அந்த தவம் அத வரத்தை தரவல்லது, அதாவது அதுக்கு அதிதேவதை பூமாதேவி என்று சொல்லுவாங்க. அதுபோல அப்ப இந்த பூலோகத்தில் நமக்கு இந்த கற்பக மரமாக இருக்கக்கூடியது இந்த 5. அதுபோல தேவலோகத்தில் இருக்கும் ஆன்மாக்கள், அதாவது அன்னையே நினைந்து அறத்தின் வழியில் நின்று ஒழுகிய ஆன்மாக்களுக்கு அந்த இந்திரலோக பதவி தரும்போது அவர்களும் அங்க கற்பக மரத்தின் கீழேயே அந்த கற்பக அந்த தாருவின் நிழலிலே இருக்கும்போது, அதாவது புண்ணியத்தையே தரக்கூடிய, என்ன கேட்டாலும் தரக்கூடிய அந்த மரங்களின் நிழலில் இருக்கும்போது அவர்கள் என்ன கேட்பாங்க? அவர்களுக்கு அன்னையே நினைந்து வழிபாடு செய்யும் அன்பர்களுக்கு அந்த இந்திரலோக பதவி என்பது ஆசையே இருக்காது. எப்போதும் அங்கே இருந்தாலும் அன்னையின் திருவடியே நினைந்து உருகி தன்னை மறந்த நிலையில் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னொரு தாய் வயிற்றுக்குள் பூகாத நிலை, அதாவது இந்த பிறவி சங்கிலியை அறுத்து பிறவா நிலையே வீடு பேற்று என்ற பேரானந்தத்தை தர வல்லவள் அன்னை. அதை உணர்த்துவதற்காகத்தான் தாயார் என்று சொல்கின்றார். இப்போ இந்த அரச மரம், பில்வ மரம், துளசி, நெல்லி, தர்பை பார்த்தோம் இல்லையா? இது ஆகம நூல்லையும் ஒரு பாடல்ல நம்ம படித்திருப்போம். பில்வ மூலே துளசி வாரே கேதார தர்ப மூலேசா என்று இல்லையா? அதுபோல தேவலோகத்திலும் கற்பக சோலையில் அன்பர்கள் அன்னையே நினைந்து உருகுகின்ற ஆன்மாக்களுக்கு
அது நினைத்ததை அன்னையினுடைய திருவடியே கிடைக்கட்டும் என்று வரத்தை தரவல்லது. அந்த நிழலில் அமர்ந்து இளைப்பாறுவர்களுக்கு அன்னை மற்றொரு வயிற்றுக்குள் போகாத ஒரு நிலையே, அதாவது உன்னத நிலையை தரவல்லவள். நம்ம பட்டினத்தடிகள் கூட பாடி அருள் செய்திருப்பார் ஒரு பாடல், அனைவருக்குமே தெரிந்த அற்புதமான பாடல். மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டாளே நாதா, இரும்பையூர் மகாதேவா, இரும்பையூர் வாழ் சிவனே, இன்னொரு தாய் வயிற்றுக்குள் போகாத நிலை வேண்டும் என்று விண்ணப்பம் செய்திருப்பார். அதாவது இன்னொரு கருப்பையிலே வாராத நிலை, அந்த உன்னத நிலை, அந்த உலகம் மாயை என்று உணர்ந்து உலகத்தில் பற்றுகளை துறந்து பெருமானுடைய திருவடியை நினைந்தவர் பட்டினத்தடிகள். ஏன்னா மாதா என்பது பல தாய்மார்களை குறிப்பது. வள் வினை என்பது செய்த வினைக்கு தக்கவாறு பல பிறவி பிறந்து இறந்து பிறந்து இறந்து கால் சலித்து விட்ட நிலை. ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய அந்த வினை போகலை என்றால் மறுபடியும் ஒரு விதி என்றதை எழுதுபவர் பிரம்மா தானே, அந்த பதவி அவருக்கு தானே. இப்போ அவரும் அந்த விதியின் பயனை எழுதி 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 கை செலுத்தி விட்டாராம். அதனால பெருமானே, இன்னொரு வயிற்றுக்குள் போகாத நிலை எனக்கு வேண்டும், உன்னையே பற்றி கொண்டேன், பற்றற்ற இந்த உலகம் என்ற பற்றை துறந்து உன்னை பற்றி கொண்டதனால எனக்கு இன்னொரு தாய் வயிற்றுக்குள் போகாத நிலை வேண்டும் என்று சொல்லியிருப்பார். அதுபோல அந்த கற்பக தாருவின் இந்திரலோகத்தில் தேவலோகத்தில் உள்ள கற்பக தாருவின் இடலிலே அமர்ந்து அன்னையே நினைந்து, எப்படி நினைந்து, அன்னையின் திருவடியையே நினைந்து இருப்பவர்களுக்கு பிறவாத நிலை. இன்னொரு தாயே கிடையாது, ஒரே தாய் தான் அபிராமி அன்னை மட்டும்தான் என்று குறிப்பிடுகிறார். அதான் அடுத்த வரியில தொடர்கின்றார், மங்குவர் மண்ணில் வலுவா பிறவியே. வினை இருந்தால் தானே மறுபடியும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து அந்த பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ அன்னையே தாயாக ஆன பிறகு மங்கி போய்விடும். இந்த மண்ணினில் மீண்டும் பிறக்கின்ற நிலை வாராமல் பிறவா நிலை, வீடு பேர் என்ற அந்த பேரானந்த நிலை கிடைக்கும் என்று சொல்கின்றார். இதை அடுத்து சொல்கிறார் பாருங்க, இதையெல்லாம் தரவல்லவர் யார்? அடுத்து சொல்றாரு, மால் வரையும். மால் என்றால் உயர்ந்த நெடிய, பொங்கு உவர் என்ன உப்பு கடல், அந்த 7 கடல் சொல்லுவோம் இல்லையா, அந்த 7 கடல்களையும் அந்த மலைகளையும் படைத்தவள் அன்னை. அது மட்டுமா, ஈரேல் அந்த 14 உலகத்திற்கும் அன்னை, அந்த 14 உலகத்தையும் ஈண்டெடுத்தவள், அந்த உலகத்தில் உள்ள மக்களையும் ஈண்டெடுத்தவள் அன்னை தானே. இன்னொரு பாடலையுமே நம்ம சிந்தித்திருப்போம், ஈண்டெடுப்பவள் இனி யாரும் இல்லை என்று, அபிராமி அந்த திருப்பாடல்ல. அப்போ அன்னையே நினைந்து அவளுடைய திருடியை பற்றி கொண்டவர்களுக்கு இன்னொரு தாய் வயிற்றில் போகாத நிலை கிடைக்கும். அதை தரவல்லவர் 14 உலகத்தையும் உலக மக்களையும் மீண்டெடுத்த அன்னை, வாசமலரை அணிந்த அன்னை, அவளுடைய திருவடியே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் என்று மாணிக்கவார் சொல்வதை போல யார் யாரெல்லாம் பிடித்து கொண்டாரோ, எந்த நிலையிலும் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நினைப்பது உன்னை என்று யார் யாரெல்லாம் போற்றி புகழ்ந்து பாடி பரவுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த பிறவி சங்கலி, அந்த பிறவி கொடிய நோய், பிறவி நோய் கலைக்கப்பட்டு அறுக்கப்பட்டு அன்னையினுடைய திருவடியிலேயே இளைப்பாறுகின்ற அந்த உன்னத நிலையாகிய வீடு பேர் என்ற பேரானந்த நிலை கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடல்ல பதிவு செய்திருக்கின்றார். நம்ம இப்போ உலகிலே இருக்கின்றோம், இந்த பாடலை படிப்பதனால் என்ன பயன் கருதியே தானே வாழ்கின்றோம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த பாடலை நம்ம படிக்கும்போது பிரமனால் எழுதப்பட்ட விதியையும் வெல்லக்கூடிய வலிமை பெற்றது. ஏன்னா பிறவாத நிலையை தரவல்லது இந்த பாடல் என்று அபிராமி பற்றி பதிவு செய்திருக்கும் போது, அத்துணை அவரை போல அந்த தூய ஆன்மாவை போல அன்னையே பற்று கொண்டு அவள் நினைவாக வாழ்பவர்களுக்கு பிறவா நிலை. உலகில் நம்ம உலகில் சுகபோகங்கள் அத்துணையும் வேண்டும் என்று நினைக்கின்றோம். நம்முடைய வல்வினையின் காரணமாக இன்பமும் துன்பமும் தொடர்ந்து மாறி மாறி வரும். அந்த துன்பத்தையும் வெல்ல வல்லது, பிரமன் எடுத்த அந்த விதியும் வெல்ல வல்லது இந்த பாடல். ஆக இந்த பாடலை நாள்தோறும் காலை மாலை தவறாமல் மனமுருக சிந்தித்து பொருள் உணர்ந்து தெளிந்து யார் யாரெல்லாம் மோதுகின்றார்களோ அவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் தரவல்லது இந்த பாடல். மீண்டும் ஒரு பாடலில் சந்தித்து அன்னையினுடைய புகழ் பாடுவோமாக என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவசாந்தா சண்முகம். மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.